அஸ்ட்ராலஜர் செல்லாம் பேசுறேன். 2025 ராகு இது பேச்சு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மீன ராசியிலும் கன்னி ராசியிலும் இருந்து அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு. ராகு பகவான் மே 18ஆம் தேதி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு 6லயும் 12லயும் சர்ப கிரகங்கள் அமரப்போகுது. சோ 6லயும் 12லயும் பாத்தீங்க அப்படின்னா சர்ப கிரகங்கள் மறைவுக்கு உள்ளாகிறது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக மிக சிறப்பா இருக்கும். சோ கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6ல இப்ப ராகு பகவான் அமர்ற காலம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வேலை சிறப்பா இருக்க போகுது. சோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஜாப் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப நல்ல ஜாப் கிடைக்க போகுது. அடுத்தது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்க போகுது. சோ ஏற்கனவே ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜாப்ல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது, ஜாப்ல லாபம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஜாப்ல ஒரு நல்ல விறுவிறுப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி ப்ரொஃபஷன் வைஸ் தன்னை உயர்வுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய நல்ல பேர் வாங்கறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏற்கனவே ஜாப்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. சோ வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு மிக சிறப்பான காலம் ராகு பகவானால கிடைக்க போகுது. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்த நிறைய சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டு வருவாங்க. பயணம் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பயணங்கள் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே குட்டி குட்டி பயணமா இருந்தாலுமே அது இவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு புத்துணர்வை கொடுக்கும். சோ ஜாப் ஸ்ட்ரெஸ்ல இருந்து தன்னை மாத்திக்கிறதுக்கு இப்ப நிறைய பயணம்லாம் இவங்க பண்ணுவாங்க. 6ல இருக்கிற ராகு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் தான் கொடுப்பாரு. சோ இப்ப 12ல இருக்கிற கேது பகவான் என்ன தருவாரு அப்படின்னு பாக்கலாமா? 12ல இருக்கிற கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா கன்னிராசிக்காரங்க தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல தூக்கம் கிடைக்க போகுது. நிறைய டிஸ்டர்ப் ஸ்லீப், நிறைய கனவுனால தொல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப அது மாறப்போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய யோசனைகளுக்கு லைஃப் எப்படி ஆக போகுதோ அப்படின்னு நிறைய யோசனைகள்லாம் அதிகம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம், எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு இவங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. சோ அதனால நிறைய விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா பேராசைப்படாம ரொம்ப நிதானமா தேவை எது ஆடம்பரம் எதுன்னு கரெக்டா பகுத்து பார்த்து தேவைக்கு ஏற்ப இப்ப வாழ போறாங்க. ரொம்ப சிம்பிளான எளிமையான வாழ்க்கையை இப்ப வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வந்துடும். சோ முதல்ல லைஃபோட பர்பஸ் என்ன, நான் எதுக்கு வந்தேன், ஏன் நான் இந்த எந்த காரணத்துக்காக இது பின்னாடி எல்லாம் ஓடுறேன் அப்படின்னு இந்த பொருட்கள் பின்னாடி எல்லாம் ஓடுற அந்த வாழ்க்கையெல்லாம் பிடிக்காம போய் நிறைய நல்ல மனிதர்களை தேடுறது, அறிவை தேடுறது, அதுக்கப்புறம் பிடிச்ச விஷயங்களை செய்யறது அப்படின்னு ரொம்ப எளிமையான வாழ்க்கைக்கு மாற போறாங்க. சோ ராகு கேது பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்க போகுது. சோ நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்ணிருக்கோம் எல்லா ராசிக்கும். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ராகு கேது பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கா நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.